எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். மேனிஃபெஸ்ட் அப்படின்னா காட்சிப்படுத்தணும். எந்த இடத்துல இருக்கோம்னு முக்கியம் இல்ல, எங்க போறோங்கிறத நினைச்சுக்கிட்டே இருக்கணும். மார்க் இன்னைக்கு வேணா ரொம்ப கம்மியா இருக்கலாம், வைக்கிற மாடல் எக்ஸாம்ல 10 மார்க் 5 மார்க் 20 மார்க்னு எடுத்திருக்கலாம். ஆனா ஒரு நாள் நிச்சயமாக நான் அந்த இடத்துக்கு போவேன். என்ன வேணும்? பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வும் பார் வள்ளுவர். செல்வத்திலேயோ அதிகாரத்திலேயோ உயர்ந்து நிற்கும் போது பணிவு வேணும். நல்லா படிக்கிறியா, பணிவா இருக்கணும். நல்ல செல்வாக்குல உச்சத்தில் இருக்கியா, பணிவா இருக்கணும். அதிகாரத்தில் இருக்கியா, பணிவா இருக்கணும். ஆனா அதே நேரத்தில் சரியா படிக்கலையா, பணிஞ்சு போக கூடாது. இப்ப என்ன, நானும் ஒரு நாள் ஜெயிப்பேன் அப்படின்னு கெத்தா இருக்கணும். வறுமையில இருக்கியா, யார்கிட்டையும் பணிஞ்சு போக கூடாது. ஒரு நாள் நானும் பெரிய ஆளா வருவேன்னு நினைக்கணும். எவ்வளவு அற்புதமான ஒரு திருக்குறள் பாருங்க. நம்ம திருக்குறள் நம்ம நினைக்கிறோம் பெருக்கத்து வேண்டும் பணிதல், பெருகி இருக்கும் போது பணிந்து நில். ஏன்? ஒரு அதிகாரத்துல இருக்கிறவன் தலக்கணத்தோட இருந்தா கீழே வந்துருவான். ஆனா அதே நேரத்துல வறுமையில இருக்கிறவன் யாருக்கும் பணிஞ்சு போக கூடாது. ஏன்? அவன் பணிஞ்சுட்டான்னா கடைசி வரைக்கும் அடிமையா தான் இருப்பான். அவன் பணியவே கூடாது. நானும் வருவேன், என்னாலையும் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்.